மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞரும் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுப்புரத்தினம். பேசலாம். ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். தலைவர் சுட்டுவது அது ஒரு அழகு, அது தனி வீரம். இவர் சுட்டுவது ஒரு கோமாளித்தனம் போல் இருக்கிறது. சாட்டை எடுத்து சுற்றியவன்லாம் நானே ஆணையிட்டால் என்று ஒரு தலைப்பு போட்டுவிட்டு சாட்டை எடுத்து சுற்றியவனெல்லாம் எம்ஜிஆராகவும் ஆகிவிட முடியாது. அதிமுக பிரிந்து கிடக்கக்கூடிய ஓபிஎஸ், இபிஎஸ், திரு தினகரன் போன்றவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டா இந்த இயக்கத்தை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரே இயக்கம் திமுக தாமா. விஜய் இப்போ சவுக்கு எடுத்து சுற்றிக்கிட்டு நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட்டோன்னு இந்த தொண்டர் நான் அங்கே போக மாட்டேன். இவன் யார கிறுக்கு போய் நம்ம தலைவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு சாடுவானே தவிர ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதிமுக ஒரு மாபெரும் கட்சி. ஒரு பீரியட்ல இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கு அவரை வச்சு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல பாஜகவே எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் பேசிதான் பிரச்சாரத்தை ஈடுபட்டுட்டு போனாங்க. இந்த கடந்த ஈரோடு இடைத்தேர்தல் நேரத்துல சீமான் அவர்களும் நான் ஜெயலலிதா அம்மாவுக்காக நான் ஓட்டு கேட்டிருக்கேன், பிரச்சாரம் பண்ணிருக்கேன், அதிமுக தொண்டர்கள் எனக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கிட்ட வேண்டுகோள் விடுத்தாரு. விஜய் அவர்கள், தாவேகா அப்படிங்கிற கட்சியினுடைய தலைவர், நடிகருமான விஜய் கடைசி அவருடைய படத்திற்கு ஜனநாயகன் பேர் வச்சிருக்காரு. போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. எம்ஜிஆர் அவருடைய கெட்டப்லயே சாட்டையை சுழற்றி கொண்டு அடித்து கொள்ற மாதிரி ஒரு போஸ்டரோட நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக அப்படிங்கிற கட்சியினுடைய நிறுவனர் கிடையாதா, தலைவர் கிடையாதா? உங்களுடைய தலைவரோட இதை வச்சு ஒரு அரசியல் படம் எடுக்கிறாரு. இது தொடர்பான உங்களுடைய பார்வை, கருத்து என்ன? ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். சொல்றது எம்ஜிஆர் இஸ் த ஒரிஜினல் ஃபவுண்டர் ஆஃப் ஏடிஎம்கே. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர், பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். இதுல இவர் எம்ஜிஆரோட பர்சனாலிட்டி என்ன, கரிஸ்மா, அவர் சாட்டை எடுத்து சுத்தினா அதோட ஈர்ப்பு என்ன, அதோட வீச்சு என்ன, அதோட அழகு என்ன, ஸ்டைல் என்ன, வீரம் என்ன, நம்ம மாவீரன் நெப்போலியனோ அலெக்சாண்டரோ பார்த்தது கிடையாது. ஆனால் எம்ஜிஆருடைய உருவத்தில் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தலைவரோட நாடோடி மன்னன் படத்தை பார்க்கலாம். இன்னும் இருக்கக்கூடிய அம்மாவும் தலைவர் நடிச்ச அடிமைப்பெண் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மெய்சில் இருக்கும், மயிர் கூச்செறியக்கூடிய வகையில அந்த அமைப்புகள்லாம் இருக்கு. அந்த எம்ஜிஆருடைய கால் தூசி பெறுவார் அந்த நபர் விஜய். சொல்றோம். எனவே தலைவர் சுட்டுவது அது ஒரு அழகு, அது தனி வீரம். இவர் சுட்டுவது ஒரு கோமாளித்தனம் போல் இருக்கிறது. அந்த சாட்டையவே தலைவரோட உடல் அமைப்புக்கு, அந்த கட்டுமஸ்தான தோட்டத்துக்கு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அவர் இந்த முதல்வருக்கு அப்படி சாட்டை சுத்த தெரியுமான்னு தயவு செய்து கேட்டு சொல்லுங்க. முதல்ல அந்த சாட்டை சுத்துறதே ஒரு கலை, எல்லாருனாலையும் சுத்த முடியாது. நம்ம கழுத்தை சுத்திக்க அதெல்லாம் அந்த மாதிரி நேச்சர்ல பண்ண முடியாது. சாட்டை சுத்துறது நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை சமூகத்துல சவுக்குல அடிச்சுக்கிறேன்னு கழுத்துல சுத்திக்கிட்டாரு தெரியுங்களா? அந்த மாதிரி அவர் எதுக்க போய் கோமாளி ஆன மாதிரி இந்த விஜய் ஒரு கோமாளி வேஷம் போட்டதை நான் பாக்குறேன். செஞ்சிக்கோட்டை ஏறினவன்லாம் தேசிங்க ராஜா ஆக முடியாது. சொல்றேன், அது புரியுதுங்களாமா? செஞ்சிக்கோட்டை ஏறியவனெல்லாம் தேசிங்க ராஜாவாக ஆக முடியாது. என்ன, எனவே சாட்டை எடுத்து சுற்றியவன்லாம் நான் ஆணையிட்டால் என்று ஒரு தலைப்பு போட்டுக்கிட்டு சாட்டை எடுத்து சுற்றியவனெல்லாம் எம்ஜிஆராகவும் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் தான், மற்றவர்கள் தான். எனவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரை, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைவர் மறைவுக்கு பிறகு பலர் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி ஓட்டெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அவங்க எல்லாம் மக்களால் பலர்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அதிமுகவின் பொதுச் செயலாளர் தானே சொல்லணும். இல்ல, எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட்டு தலைவர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆரோட தொப்பி போட்டு அப்ப சொல்றீங்க, இப்ப இல்ல. தலைவர் மாதிரி தொப்பி எல்லாம் போட்டு அப்பவே படங்க எல்லாம் வச்சு பார்த்தாங்க. சொல்ற புரியுதுங்களா? அதெல்லாம் மக்கள் ஒரு கேலி பொருளா பார்த்தாங்களே தவிர, காரணம் அந்த தலைவருடைய தோற்றம், ஈவன் கலைஞருடைய தோற்றம், அண்ணாவுடைய தோற்றம், இவங்க எல்லாம் அது மக்கள் மனதில் அப்படியே ஒரு
அது அவர்கள் வெறும் படம் அல்ல, பாடம் என்கிற அளவில் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரி. இது. அதுல வந்து இன்னொருத்தர் வந்து அந்த வந்து வந்து அந்த தோற்றத்தை வந்து அது வேஷம் தான் பார்ப்பேன் தவிர, டூப்புன்னு தான் பார்ப்பேன் தவிர ஒரிஜினாலிட்டி வர. அது போக இப்படியெல்லாம் ஜனநாயகன்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு படத்துல எம்ஜிஆர் மாதிரி இப்படி போட்டு நான் ஆனேட்டால்னு போடுறதுனால அதிமுக தொண்டன் எல்லாம் வந்து இந்த கட்சி வந்து தலைவர் மறைக்கு பிறகு 2 ஆச்சு. ஆனா தொண்டன் தான் ஒண்ணு சேர்த்தேன். சொல்ல புரியுதுங்களாமா? கட்சி ஒண்ணு சேர்ந்து மீண்டும் வந்து அம்மா 16 வருஷம் முதல்வர். அதற்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு கட்சி போயிடல நினைச்சாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து 4.5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாங்க. இன்னைக்கு எங்களுக்குள் பிரிவு இருக்கிறது. தொண்டன் என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுங்களாமா? அதிமுக தொண்டன் மட்டும் எப்பவுமே இந்த கட்சிக்குள்ள இந்த கூடாரத்தை சுத்திக்கிட்டு இருப்பானே தவிர மாற்று மாவுக்கு தொண்டன் போக மாட்டான். தலைவர்கள் போவார்கள் வருவார்கள் சுயநலத்திற்காக. என்ன அது அரசியலில் சகஜம். என்ன ஒருத்தர் வந்து அவங்க வந்து என்ன நெட் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு அவங்க வாழ்க்கை வீண் பண்ணவும் விரும்ப மாட்டாங்க. எனவே வந்து தலைவர்கள் ஒரு முடிவு எடுப்பார். ஆனால் தொண்டன் என்பவன் வந்து உங்களுக்கு வந்து அவன் ஸ்டெடியா ஹி வில் பி ஸ்டேட்டிக் ஆல்வேஸ் சொல்றீங்களா? அப்ப இந்த தொண்டன்லாம் வந்து விஜய் வந்து சவுக்கு எடுத்து சுத்திக்கிட்டு நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட்டோன்னு இந்த தொண்டன் அங்க போக மாட்டேன். இவன் யார கிறுக்கு போய நம்ம தலைவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு சாடுவானே தவிர ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னொரு கேரி பொருளாக என்ன அரசியல் உலகத்தில் வளம் வர காத்திருக்கிறார் இந்த நடிகர் விஜய். சரி, ஓகே. நீங்க வந்து நகைச்சுவையா இருக்கு, இது அது எம்ஜிஆர் ஒரிஜினல் இவர் போலி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. எல்லாருமே அதிமுக தொண்டர்களை இன்னைக்கு டார்கெட் பண்றாங்க. ஒரு வந்து அதிமுக தலைவர் வந்து அவ்வளோ மாசா இல்ல, அங்க வந்து ஒரு வெற்றிடம் இருப்பது போல உணர்றாங்க. ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆளுமை இப்போது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கிறாங்க. தொடர் தோல்விகள்ல தோண்டு போயிருக்கிறது அதிமுக, தொண்டர்கள் குழம்பி போயிருக்காங்க. அதனால அந்த வாக்குகளை நம்ம கவர்ந்துடலான்னு எல்லா திசையிலும் எல்லாரும் முயற்சிக்கிறாங்க. என்னதான் நம்ம காமெடி பண்ணாலும் எல்லாரும் அபகரிக்கிற மாதிரி விஜய் அவர்களும் வந்து திராவிட கொள்கைகள் ஒரு பக்கம் வச்சிருக்கார், தமிழ் தேசிய கொள்கைகள் ஒரு பக்கம், 2ஐயும் சேர்த்து வச்சிருக்கார். அப்போ சரி, திராவிட கட்சியில இந்த கட்சி வீக்கா இருக்கு, அப்ப நம்ம இந்த கட்சியை டார்கெட் பண்ணுவோன்ற மாதிரிதான் அவருடைய செயல்பாடு இருக்கு. ஏமா அவர் எங்கம்மா திராவிட கொள்கை வச்சிருக்காரு? அவர் போட்ட ஒரு மாநாட்டுல தந்தை பெரியார் என்ற கொள்கை வழிகாட்டின்னு சொல்றாரு. விக்கிரவாண்டியில கொள்கை வழிகாட்டின்னு சொல்றாரு. பின்னாடி வந்து பகவத்கீதையை வந்து வச்சிருக்காரு. கீதைக்கு பெரியாருக்கு என்ன கீதை கடவுளின் பெயரால் அதுதான் நாங்க சொல்ல வர்றது. உங்களுக்கு 4 வர்ணங்கள், 4 ஜாதிகளும் 4 வர்ணங்களையும் உருவாக்கியவன் நானே தான் என்று இறைவன் கண்ணன் சொல்வதாக இன்றைய ஆரியர்கள் வந்து கடவுளின் பெயரால் அதை சொல்ல. அதிமுகவும் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளல. நாங்க வந்து எங்களுடைய கொள்கை முழக்கத்துல எங்க சொல்லியிருக்கோம் பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. அண்ணா என்ன சொன்னார்? அண்ணா என்ன சொன்னாருன்னா, உங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாரே தவிர சொல்றது புரியுதுங்களா? ஒன்றே குலம் ஒரு கடவுள் மறுப்பை ஏத்துக்கிறோன்னு சொல்லலையே. கடவுள் அவர் வந்து முதலமைச்சரான பிறகுமா முதல் அவர் போட்ட ஆணை என்ன தெரியுங்களா? அரசு அலுவலகங்களில் கடவுளர்களின் படம் இருக்கக்கூடாது என்று உங்களுக்கு வந்து ஒரு ஆணையை பிறப்பித்தார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வது மனித குலம் ஒன்றுதான். என்ன தேவன் என்று சொல்ல பொழுது மனிதனும் ஒருவன் தான், மனித குலமும் ஒன்றுதான், பாகுபாடு கூடாது என்ற அர்த்தத்தில் தான் சொன்னார். நீங்க தேவன் கடவுள்னு எடுத்துக்கிறீங்க. அவர் கடவுளை மீன் பண்ணல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கிற பொழுது அவர் தேவன் என்று சொல்வது மனிதரைத்தான் சொல்கிறார். சொல்ல மனிதனில் பாகுபாடு கூடாது என்பதுதான் அவருடைய பொருள். எனவே வந்து இவர் தந்தை பெரியார் கொள்கை வழிகாட்டி என்று பகவத்கீதை பின்னாடி வச்சிருக்காரு. நான் கேட்கிறேன் சார், ஜெயலலிதா அம்மாவுடைய கொள்கையை பின்பற்றல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்க கடவுள் கும்பிட்டாங்க இல்லையா? அம்மா வந்து தனிநபர் வந்து கடவுளை கும்பிடுறது அவருடைய விருப்பம். சொல்றது புரியுதுங்களா? ஆனா வந்து கட்சியின் கொள்கையா வலியுறுத்தினாங்களா? கட்சியுடைய கொள்கையா அம்மா கூட எங்க இருங்க? அது எப்படி சார் கட்சியினுடைய கொள்கைய கட்சி தலைவரே பின்பற்றல அப்படின்னா? அம்மா தனிநபர் கட்சியுடைய கொள்கை என்று பிரகடனப்படுத்துவது வேற. proclaiming a policy is entirely different from practicing personally. சொல்றது புரியுதுங்களா? இதற்கு முடிச்சு போடக்கூடாது. ஒரு எங்களுடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடுன்னு நாங்க வெளியிட்டு இருக்கோம். அதுல வந்து தந்தை பெரியார் வழியில் சமூக நீதியையும் உங்களுக்கு சமத்துவத்தையும் ஜாதி சமய
பேதமற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவோம் என்றுதான் எங்களுடைய கொள்கை. தந்தை பெரியார் வலியுறுத்தது, பிறகு அண்ணா வலியுறுத்தி, அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. அந்த கொள்கை பிரகடனத்துல இதை பின்பு அறிவிச்சிருக்காங்களா? அது கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? எனவே தனிநபர் விருப்பம் என்பது வேற. இவர் தந்தை பெரியார் கொள்கை வழிகாட்டுங்கிறாரு, திராவிட இயக்க சித்தாந்தங்கள் நாங்கள் பின்பற்றுங்கிறாரு. ஆனா திராவிட இயக்கத்தோட அரசியல் இயக்கத்தை உருவாக்குற பாருங்க, அண்ணாவோட படத்தையே நீ மேடையில வைக்கலையே, நூத்துக்கணக்கான படத்தை வச்சுட்டு உனக்கு என்ன அரசியல் நாலேஜ் இருக்கு? அண்ணாவை தவிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ற இன்றைக்கு இல்ல என்றைக்கு ஒருத்தன் உருவாக முடியாது. அந்த அண்ணா என்கிற ஒரு சித்தாந்தம், அவர் ஒரு அறிவு 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 யுகத்தினுடைய தலைவர். அரசியலில் மிக அண்ணா himself is a political scientist. சரி, ஓகே. விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து ட்விட்டர்லயே அரசியல் பேசுறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே இருக்காரு, தலைவருக்கு மரியாதை செலுத்துறதா இருந்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி வீட்லயே மாலை போட்டு வீட்லயே பண்ணிடுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. முதல் கள அரசியலாக பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி அந்த மக்களை சந்திக்க போனார். இது வரைக்கும் 36 தலைவர்கள் போய் பார்த்திருக்காங்க பரந்தூர் விமான எதிர்ப்பு குழுவை. அப்போது கூடாத கூட்டம் விஜய் அவர்கள் போன போது கூடியது இல்லையா? இதுவரைக்கும் ஒரு மாஸ் நடிகர், இதோட கடைசி படம், இனிமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் ஒரு மாஸ் அவர் கூடும்போது, இங்க ஒரு வெற்றிடம் உருவாகும் போது விஜயை நோக்கி அந்த கூட்டம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் போற திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல? அது வந்து அதிமுகவுக்கு நட்டம் ஏற்படும்ல? அதிமுகவுக்கு எந்த நட்டம் கிடையாது. நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா இன்னைக்கு வந்து நாங்க ஒண்ணு அதிமுக பிரிஞ்சு கிடக்கூடிய ஓபிஎஸ்சி திரு தினகரன் போன்றவர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டா இந்த இயக்கத்தை வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரே இயக்கம் திமுக தாமா. திமுகவும் அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும். இதுதான் யதார்த்தம். விஜய் கூட போறவங்க இன்று இந்த கட்சியிலும் அந்த கட்சியிலும் இடம் கிடைக்காதவர்கள். சொல்றது புரியுதுங்களா? புதிதாக வாய்ப்பு தேடி அலையக்கூடியவர், அவருடைய ரசிகர்கள் என்று இருக்கக்கூடியவர், அவர்கள் வந்து ஒரு குறுகிய இடத்தில் கூடுகிற பொழுது அது உங்களுக்கு பெரிய இதா இருக்கு. அதுதான் மேக்ஸ் ஷிஃப்ட்ங்கிற மாதிரி விஜய் வர்றாரு, இந்த பரந்தூர் போராட்டம் 15 நாள் பிரச்சாரம், அங்க இருக்க ஆட்கள் அவங்க ரசிகர் அவர் ஒரு பட வெளியீட்டுக்கு போனா என்ன கூட்டம் கூடுமோ அதே கூட்டம் தான். அது ஒரு இது நான் கேட்கிறேன், இதே திரு அஜித் வரட்டும், இதோட சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினி வரட்டும், இதோட 10 மடங்கு அங்க கூடுற கூட்டம் எந்த அரசியல் கட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா விஜய் தாவேகா தலைவர் விஜய்க்கு கூடுற கூட்டம் மற்ற அரசியல் கட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்ல? அரசியல் கட்சிக்கு ஏமா பாதிப்பு இருக்கு? கொள்கை ரீதியாக ஈர்க்கப்பட்டு ஒரு இயக்கத்துல 30 வருஷம் 40 வருஷம் இருக்காம எதுக்கு நேத்து பெய்த மலையில் பெய்த மலையில் முளைத்த சிறுகாலானை நம்பி எதற்கு போகிறார்? இதற்கு முன்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் அப்படின்னு மேடைகள்ல கட்சித்திருக்கார். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு புதிய உறுப்பினர் படிவம் கொடுக்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. ஏன் அந்த நடைபெற்ற பின்னாடி இத்தனை தொண்டர்கள் அபிஷியலா அணிஞ்சிருக்காங்கன்னு ஒரு அறிக்கை வெளியிடல? அப்போ 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்களா இல்லையான்ற டவுட் அங்கேயே வந்துருது இல்லையா? இப்ப விஜய்க்கு வருவோம். தாவேகா அபிஷியலாக அவங்க ஆப்ஸ் அது மூலியமா உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க. நம்ம அந்த உளவுத்துறை மூலியமாக தெரிய வருதுன்னா கிட்டத்தட்ட 1 கோடி தொண்டர்கள், 1 கோடி பக்கம் தொண்டர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் உளவுத்துறைக்கு கிடைத்திருப்பதாக ஒரு தகவலும் இருக்கு செய்தி வழியாக. இப்போ அங்க அச்சம் வருதா இல்லையா மற்ற கட்சிகளுக்கு? எந்த அச்சமும் கிடையாது. இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த உளவுத்துறை அறிக்கைங்கிறது ஆதாரமற்றது. சும்மா வந்து அவங்க சோசியல் மீடியாவில் கிளப்பிடுறது. 1 கோடியெல்லாம் அவருக்கு சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு தொய்வு இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கட்சி இப்ப பல ஊரா பிரிஞ்சிருக்கு. எனவே வந்து பிரிந்தது காரணமாகத்தான் தொடர் பின்னடைவை சந்தித்திருக்கோம், தோல்வியை சந்தித்திருக்கோம். எனவே இணைய வேண்டும் என்பதுதான் எங்க கட்சியினுடைய விருப்பம். எங்களை ஆதரிக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் அனுதாபிகளுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றி நாங்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் எங்களை எதிர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இன்னொரு அமைப்பு எந்த அருகதையும் கிடையாது. எனவே வந்து விஜய் எல்லாம் இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான சுப்புரத்தினம் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமான பதில்களை கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.